ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உலகம் முழுவதிலும் எல்லா இடத்திலும் குருத்தோலை பண்டிகை, பாம் சண்டே என்கிறதான ஒரு ஞாயிறை எல்லா திருச்சபையினரும், கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்ட்டும் எல்லா மதத்தினரும் எல்லா சபை பாகுபாடின்றி அதை அனுசரிக்கிறதான ஒரு ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. இதை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் சகரியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அதை குறிப்பிட்டு காட்டுகிறார். அது என்னவென்று சொன்னால் 9வது வசனத்தில், சீயோன் குமாரத்தையே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தையே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார். அவர் ராஜாவாக வரப்போகிறார். அந்த ராஜா எப்படி இருப்பார் என்பதை மிக அழகாக தெளிவாக இயேசு இந்த உலகத்திலே பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சகரியா தீர்க்கதரிசி என்பவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே அவர் இரட்சகராக வருவார், அவர் ஒரு மேசியாக வருவார் என்று மிக தெளிவாக சொல்கிறார். ஒரு ராஜாவாக வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? உலக பிரகாரமான ராஜாவா என்று சொன்னால், உலக பிரகாரமான ராஜா அவர் ஒரு காலத்திலும் கழுதையின் மேல் வரமாட்டார். ராஜாவினுடைய வாகனம் எது என்று பார்ப்பீர்கள் சொன்னால், அது ஒரு குதிரை. அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்வார்கள். அவரெல்லாம் குதிரை மேலே ஏறி தான் அவர் எல்லா இடங்களுக்கும் செல்வார். இந்திய தேசத்துக்கு கூட அவர் படையெடுத்து வந்தார் என்று பார்க்கும். அலெக்சாண்டர் குதிரை மேலே தான் அவர் வருகிற பொழுது அவர் ஒரு மகத்துவமான ஒரு கம்பீரமான ராஜாவாக இருப்பார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் மனத்தாழ்மையுள்ள ஒரு ராஜாவாக வருவார். ஆனால் அவர் குதிரையின் மேல் வரமாட்டார். அவர் கழுதை மேலும் அந்த மரியின் மேலும் வருவார், கழுதை குட்டியின் மேலும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்றா என்று பார்த்தால், நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33.5 ஆண்டுகளிலே ஊழியம் செய்து முடிக்கிற நேரத்தில் அவர் அந்த சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அந்த கடைசி பஸ்கா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவர் ஆராதனைக்கு தேவாலயத்துக்கு போகிற வேளையில் அவர் ஒரு பவனியாக போகிறான்னு பார்க்குறோம். அதை மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரத்தில் இதை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 21 பார்க்கும் பொழுது 4வது வசனத்தில் அதே வசனம் திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய், உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியாக இந்த இடத்துல பொருத்தி பார்க்கும் பொழுது இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவை போல அல்ல. அவர் ஒரு ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக வரவில்லை. ஒரு ரோமாபுரி ராஜாக்களைப் போல, கிரேக்க ராஜாக்களைப் போல, மற்ற உலக பிரகாரமான ராஜாக்களைப் போல ஆளுகை செய்கிறவராய் வராமல் அவர் ஒரு சாந்தமுள்ள ராஜாவாக, தாழ்மை உள்ளவராக அவர் இந்த உலகத்திலே வருகிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் உள்ள மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து பவனியாக அந்த பாம் சண்டே அன்று வருகின்ற வேளையில் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, உன்னதத்தில் இருக்கிற தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். ஓசன்னா என்று சொல்லப்படுவதற்கு கர்த்தராலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். 118ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறபடி கர்த்தரால் வருகிறவர் இவர்தான் என்று மிக தெளிவாக திட்டமாக அவர் சொன்னார். இதை வைத்து பார்க்கும் பொழுது வரப்போகிற ராஜா என்று இவர் புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள், அந்த மக்கள் இப்படி கம்பீரித்து பாடினவர்கள் மாறி போனார்கள். அவர்களுடைய மனதில் இவர் உலக பிரகாரமான ராஜாவாக வரவில்லை. அவர் தன்னுடைய ராஜ்யத்தை தாழ்மையின் ராஜ்யமாக, அவர் மலைப்பிரசங்கத்திலே சொன்ன அந்த உபதேசங்களை உணர்த்துகிற ஒரு ராஜாவாக வருகிறார் என்ற உடனே பின்வாங்கி போனவர்களாக இருக்கிறாங்க. சரியாக ஒரு வாரத்துக்குள்ளாக அவர்கள் எல்லாரும் இவரை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுவியும் என்று கேட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலகம் இப்படியாகத்தான் இருக்கிறது. வெளிப்புற தோற்றத்தில் காண்கிறதான ராஜாவை தான் விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையாக இந்த இயேசு ராஜா இந்த உலகத்தில் இருக்கிறார். இயேசு ராஜா
அவர் பவனியாய் வந்தவர் இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் ராஜாவாக வாழ்கிறார். அவர் சாந்த குணமுள்ளவர், அவர் எளிமையானவர், தாழ்மையுள்ளவர்கள், பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திலே வந்தார், நம்மை நோக்கி வந்தார். தேவனாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தாழ்மையின் கோலம் எடுத்து ரூபம் எடுத்து சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராக வந்து இன்று ராஜாவாக இருக்கிறார். இவர்தான் 2வது வருகையிலே இயேசு ராஜாவாக வர போகிறார். 2வது வருகையில் வரும்பொழுது அவர் கிருபையுள்ளவராக வரமாட்டால் நியாயம் தீர்க்கிற ஒரு ராஜாவாக வருவார். அந்த உலகத்தில் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல அவர் வந்து உங்களை பாவத்திலும் நீதிக்கும் மற்ற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் உணர்த்துகிற தேவனாய் இருப்பார். அப்படிப்பட்ட ராஜா நமக்கு இருக்கிறார். அவரை நாம் இந்த நேரத்தில் கொண்டாடுவோம். இந்த பாம் சண்டையை, குருத்தோலை ஞாயிறை வெறுமனே குருத்தோலையை பிடித்து கொண்டு செல்வதனாலே அல்ல, உண்மையிலே அந்த சாந்த குணமுள்ள ராஜா நம்முடைய இருதயத்தில் வந்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அப்படி வந்திருப்பார் என்றால் அதுதான் உண்மையான பாம் சண்டையை அனுசரிக்கிறதான காரியம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறை நாங்கள் உணர்ந்த அர்த்தமுள்ளவர்களாக ஆண்டவரே, உலக பிரகாரமான ராஜாவை வரவேற்கிறார்கள் இல்லை ஆண்டவரே, சாந்த குணமுள்ள ராஜாவை நாங்கள் ஏற்று அங்கீகரித்து எங்களுடைய இருதயத்தில் ஒரு ராஜாவாக இருக்க அவரை நாங்கள் கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓசன்னா.